Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஹெல்த் ட்ரிங்க்னா சாதாரண ட்ரிங்க் இல்லை, ஒரு க்ரீன் டீ செய்ய போகிறோம். க்ரீன் டீன்னா நம்ம கடையில் க்ரீன் லீவ்ஸ் வாங்கி செய்ய போகிறது கிடையாது. வீட்டிலையே நாங்கள் முருங்கைக்கீரையை வச்சு க்ரீன் டீ ரெடி பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையை வாங்கி இந்த மாதிரி காம்பு கிள்ளி க்ளீன் பண்ணிக்கலாம். எப்பயுமே பொரியலுக்கு செய்கிற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிய வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது மாதிரி செஞ்சு டெய்லியுமே ஒரு டீ போட்டு குடிக்கிறதுனால நிறைய நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கழுவி வச்ச கீரையிலேருந்து தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு ஒரு டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த டவலை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இதை சன் ட்ரை பண்ணக்கூடாது. வெயில் படாத இடத்துல நாங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு டைனிங் டேபிள்லேயோ ஒரு டேபிள் போட்டு வச்சுடுவோம். இது நல்லாவே காஞ்சி வரட்டும். ஈஸியாக காஞ்சிடும். ரொம்ப டஃப்பான ஒர்க்கெல்லாம் இருக்காது. வெயிலில் வச்சோம்னா இதோட நியூட்ரியன்ட்டெல்லாம் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நான் நிழலில் வச்சு நல்லா காய வச்சுட்டேன் பாருங்கள். நல்லாவே காஞ்சிருக்கு. சிலன்னு கையில் எடுத்தாலே உடையுது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 1/2 hour ஒர்க்கு தான், எல்லாமே முடிச்சிடலாம். முருங்கைக்கீரை ஆயிறது மட்டும் தான் நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொடிச்சு வச்சுட்டேன். ஈஸியாக மிக்சியில் போட்டால் மஞ்சிரும். இப்போ இதை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொடி தயார். இப்போ இதை வச்சு எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் செஞ்ச முருங்கைக்கீரை பொடி இங்கே இருக்குது. கூடவே கொஞ்சம் லெமன், ஹனி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாங்கள் ப்ளெயின் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தயவுசெய்து சர்க்கரை மட்டும் சேர்க்க வேண்டாம். இதோடைய நியூட்ரியன்ட் வேல்யூ எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதே போல் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த பொடியை சேர்த்துலாம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும். அப்போ தான் முருங்கைக்கீரையோடைய முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸியாகவே மிக்ஸ் ஆகிடும். ஒன்றும் பெரிய சேலஞ்சிங்கெல்லாம் இருக்காது. நல்லா கலைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்படி இருக்குது. இது கூட கொஞ்சம் லெமனும் ஹனியும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே ஹேர் லாஸ்க்கு ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும். அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணுன்ற தாட் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க். இதை எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக எடுத்துக்கிறப்ப டீடாக்ஸாகவும் நல்லா யூஸ் ஆகிக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. நமக்கு தேவைக்கேற்ப நாங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், இல்லை ஹனியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கேன். ஹனி சேர்க்கறதுனால உடம்புக்கும் நல்லது. ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வெயிட்ஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஒரு சிலருக்கு பெல்லி மட்டும் அடமெண்ட்டாக குறையவே குறையாது. என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த பெல்லி அப்படியே இருக்கும். அவங்களுக்கு இந்த ஒரு ட்ரிங்க் சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையை டெய்லியுமே ஃபுட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நம்மளால் முடியறதில்ல, அது பாசிபிளும் கிடையாது. இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நாம் இதை வேணுன்றப்ப டெய்லியுமே எடுத்துக்கலாம். இதை டெய்லி குடிக்கிறதுனால ரொம்ப நல்லது. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நாங்கள் வீட்டிலையே தயார் பண்ணி ஒரு க்ரீன் டீ குடிக்கிறோம். அதனால் ஹெல்த் வைஸும் பட்ஜெட் வைஸுமே இது நம்ம சப்போர்ட்டிங்காக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.